என்னை சுத்தி எங்க தப்பு நடந்தாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வருவேன். நாளைக்கு ரிலீஸ் ஆக போற ஜனநாயகன் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய வசூலையே வாரி குவிச்சிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம கூடவே நிறைய படங்களை வசூலை பார்க்க போறோம். அன்பே டயானாவா இருக்கட்டும், ஒடிசியா இருக்கட்டும், கட்டா குஸ்தி 2, இதே முரளி, இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற படம் தான். ஷாக்கிங்கான ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நம்ம பார்த்திபன் வந்து மீனா இறந்ததுக்கு அப்புறம் அந்த நெருப்புலேயே போய் குதிச்சிருவாரு. ஸோ அதுதான் நேற்று ஓடுற அந்த ஃப்ரேம் தான் வச்சிருந்தோம். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மதிநேர்சன் அப்படிங்கிறவர், செல்வா, ஏபி கௌதம், சுடர் கணேஷ், அப்புறம் டெரிக் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஈவில் டெட் பர்ன் இந்த படம் நேற்று 12வது நாள் எவ்வளோ வசூல்னா, இந்தியாவில் 1 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்தியாவில் 33 கோடியே 19 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் $51.7 மில்லியன், கிட்டத்தட்ட 500 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $20 மில்லியன். ஒடிசி நேற்று 5வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டில் 94 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 68 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 84 லட்சம், கேரளாவில் 73 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 79 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 98 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக தமிழ்நாட்டில் 8 கோடியே கடந்திருக்கு, 8 கோடியே 4 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 14 கோடியே 31 லட்சம், கர்நாடகாவில் 15 கோடியே 73 லட்சம், கேரளாவில் 5 கோடியே 97 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 53 கோடியே 57 லட்சம், இந்தியாவில் 97 கோடியே 62 லட்சம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த படம் 100 கோடியை கடந்திருக்கும். அதுவும் எத்தனை நாள்ல, வெறும் 6 நாள்ல, 5 நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஃபாஸ்டா 100 crore வந்து கடந்திருக்கு இந்தியாவில். வேர்ல்டு வைடு $282 மில்லியன், 2700 கோடிக்கு மேல வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $250 மில்லியன். ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு கிறிஸ்டோபர் நோலன் அவர்களோட ஒடிசி. பார்ப்போம் இந்தியாவில் ஃபைனலாக இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தமால் 4 நேற்று 12வது நாள் இந்தியாவில் 4 கோடியே 62 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 32 லட்சம். 158 கோடியே 32 லட்சம் இந்தியாலையும், 182 கோடியே 40 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் லெனின் அப்படிங்கிற படம் நேற்று 12வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 28 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 52 லட்சம், 47 கோடியே 71 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 65 கோடியே 67 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் வசூல் ரீதியாக வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களோட ஓ சுகுமாரி அப்படிங்கிற படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானால 26 லட்சம், இந்தியாவில் 27 லட்சம், டோட்டலா 1 கோடியே 56 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 1 கோடியே 68 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் வரவு அப்படிங்கிற மலையாள படம் டே 6 கேரளால 31 லட்சம், உலகம் முழுக்க 50 லட்சம், 5 கோடியே 12 லட்சம் கேரளாலையும், 8 கோடியே 22 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். கட்டா குஸ்தி 2 தொடர்ந்து ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. நேற்று 19வது நாள் தமிழ்நாட்டில் 40 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம், 39 கோடியே 7 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 52 கோடியே 1 லட்சம் உலகம் முழுக்க டோட்டலா இந்த 19 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 27 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் இதே முரளி இந்த படமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே 12 தமிழ்நாட்டில் 38 லட்சம், உலகம் முழுக்க 49 லட்சம். ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் இந்த படம் 18 கோடியே 77 லட்சமும், உலகம் முழுக்க இந்த படம் வந்து 28 கோடியே 9 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 26 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஆனா நேத்து கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது 19வது நாள் கட்டா குஸ்தியை விட இதே முரளி 12வது நாள் வசூல் கம்மியா தான் இருக்கு. அதை அப்படி சொல்றதை விட இதே முரளி 12வது நாள் வசூலை விட கட்டா குஸ்தி 19வது நாள் தமிழ்நாடு கலெக்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். அப்புறம் அருள்வான் அப்படிங்கிற படம் டே 5 தமிழ்நாட்டில் 16 லட்சம், இந்தியாவில் 17 லட்சம், டோட்டலா 1 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி அப்ராக்சிமேட்டா பட்ஜெட். அன்பே டயானா அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டில் 46 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம், 3 கோடியே 44 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4 கோடியே 2 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். இந்த படம் ஒரு 40 லட்சம் 50 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு இருக்கல, இது ஒரு டீசென்டான நம்பர் தான். ஏன்னா ஒரு பெரிய பாப்புலர் ஹீரோ கிடையாது, ஒரு கேஸ்ட் அண்ட் குரூ கூட ரொம்ப சின்ன கேஸ்ட் அண்ட் குரூ தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் ஒரு டீசென்டான நம்பர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்கமிங் டேஸ்லயுமே இதை மாதிரியே இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சுன்னா ஒரு வெற்றியை நோக்கி போவோம். ஆனா நாளைக்கு அதாவது 23ஆம் தேதி இந்த படம் வந்து அப்படி வசூல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வந்தாலே தமிழ்நாட்டில் பெரிய விஷயம். ஏன்னா டோட்டல் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ஜனநாயகனுக்கு போகுது. இதுக்கப்புறம் இந்த அன்பே டயானா, இதே முரளி,
கட்டா குஸ்தி 2லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரியல. ஜனநாயகன் அட்வான்ஸ் புக்கிங்ல ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. நார்த் அமெரிக்காவை பொறுத்தவரையும் $535K 5 கோடியே 16 லட்சம். மலேசியால 1.41 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ். இப்போ நான் சொல்றது டே 1க்காக. ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக 2 மில்லியனுக்கு மேலே எங்கேயோ போயிடுச்சு. ஸோ 3 கோடியே 33 லட்சம் மலேசியாவை பொறுத்தவரை இந்தியன் கரன்சிக்கு. யூகேவை பொறுத்தவரை 167K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 2 கோடிக்கு மேலே. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 115K US 1 கோடியே 11 லட்சம். ஆஸ்திரேலியாவில் 210K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். பிரான்ஸ்ல வந்து 100K ஈரோ. ஜெர்மனில வந்து 27K ஈரோ. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல இந்த படம் வந்து 125K US. டோட்டலா இந்த படம் ஓவர்சீஸ்ல மட்டுமே 1.65 மில்லியன் US வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அதாவது 15 கோடியே 92 லட்சம், கிட்டத்தட்ட 16 கோடி கிட்ட ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. இத்தனைக்கு இது ஒரு ஏ சர்டிஃபைடு படம். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ஏ சர்டிஃபைட் படத்துக்கு இவ்வளோ புக் ஆகுதுங்கிறதே பெரிய விஷயம். ஜனநாயகன் அட்வான்ஸ் புக்கிங்கை பொறுத்தவரையும் இந்தியாவில் ஒரு பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணியிருக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 12 கோடியே 31 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 86 லட்சம். கர்நாடகாவில் 7 கோடியே 12 லட்சம். கேரளாவில் 2 கோடியே 75 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 5 லட்சம். ஓவர்சீஸ்ல 15 கோடியே 91 லட்சம். 41 கோடி இந்த படம் உலகம் முழுக்க இப்பவே டே 1க்காக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுதுங்க. இத்தனைக்கு இந்த படம் லீக் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு வந்து டே 1லாம் பெருசாலாம் கலெக்ஷன் வராது. இதுக்கு முந்தைய விஜய் அவர்களோட படம் பண்ண கலெக்ஷன்லாம் இது எடுக்காது. 50 கோடி ஓப்பனிங் வந்தாலே பெருசுன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா அட்வான்ஸ் புக்கிங் 50 கோடி கிட்ட வரும் போல. இப்போ இந்த அட்வான்ஸ் புக்கிங்கை வச்சு இந்த 2026 ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷன் சொல்லணும்னா இப்பவே இந்த படம் இந்த ஓப்பனிங் ப்ரீசேல்லையே, அதாவது ரிலீஸுக்கு முன்னாடி இந்த முன்பதிவிலேயே இந்த படம் 10வது இடத்துல நுழைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு 8வது 7வது இடத்துக்குள்ள போயிடும்னு வைங்களேன். அப்புறம் நாளைக்கு டே 1 அது தெரில, எடுத்தோடனே செகண்ட் பிளேஸ்க்கு தான் டைரக்டா போகும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாளே. ஸோ பார்ப்போம் டே 1 எவ்வளோ கலெக்ஷன் வரும்னு. நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க, யாருது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல லைட்ஸ் அவுட் இந்த படம் வந்து 10 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 4.9 மில்லியன் US தான். ஆனால் யூஎஸ்ஏல மட்டுமே இந்த படம் 67 பில்லியன் மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 4 கோடியே 15 லட்சம். உலகம் முழுக்க 149 மில்லியன் US கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்ததா கபாலி 2016ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இன்னையோட 10 வருஷத்தை கடந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தது. அந்த ட்ரெய்லர்ல இருந்து படத்தோட ஓப்பனிங்ல இருந்து எல்லாமே பெருசா தான் இருந்தது. ட்ரெய்லரை பார்த்து ட்ரெய்லருக்குலாம் அவ்வளோ வியூ போச்சு. கிட்டத்தட்ட அந்த டைம்ல யூடியூப்ல அவ்வளோ வியூ போறதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தது. அன்னைக்கு பெரிய ரெக்கார்டே பண்ணிச்சு. ஸோ கபாலி எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 74 கோடி 25 லட்சம், ஆந்திரால 36 கோடி, கர்நாடகாவில் 28 கோடி 75 லட்சம், கேரளால 16 கோடி 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 39 கோடி 70 லட்சம், ஓவர்சீஸ்ல 98 கோடி 75 லட்சம், உலகம் முழுக்க 294 கோடி 25 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. 100 கோடி பட்ஜெட், 140 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாவே அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஆனிவர்சரி படமும் இருக்கு. முந்தானை முடிச்சு 43 வருஷம். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் 2 பேரும் ஒரு பக்கம் பீக்ல இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் எந்த மாதிரி ஒரு வசூல் வரும், இல்ல அவங்கள விட ஒரு படிக்கு மேல வசூல் வந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு வசூல் தான் முந்தானை முடிச்சுக்கு வந்தது. ஸோ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் 4.5 கோடி அப்ராக்சிமேட்டா. இந்த படத்தோட பட்ஜெட் 30 லட்சம். 2 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. அதாவது பட்டி தொட்டி எல்லாம் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, பெண்கள் எல்லாம் கூட்டமா போய் பார்த்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.